இன்று நம்மில் பலருக்கு இந்த யுகம் கலி என்றாலும் இனி வரக்கூடிய காலம் கல்கி யுகம் என்று வரும்பொழுது உலகம் மிகவும் கடுமையான நிலையில் சென்று கொண்டிருக்கும் இந்த நிலையில் நடக்கக்கூடிய மாற்றங்களிலிருந்து நாம் மட்டும் எவ்வாறு தப்ப முடியும்? நாம் தப்ப முடியுமா? தனி ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்? மற்றவர்களெல்லாம் என்ன ஆவார்கள் என்றெல்லாம் மனிதருக்குள் எத்தனை எண்ணங்கள் உணர்வு ஓடுகின்றது. அது இந்த படைப்பினுடைய நோக்கம் என்ன? அதை இதுபோன்று இயற்கையுடைய சீற்றங்கள் நிகழுமா? உலகப்போர் உருவாகுமா? மக்கள் மடிவர்களா? அணுகுண்டுகளை வீசுவார்களா? அல்லது நாம் என்ன செய்ய போகின்றோம்? இந்த தியானத்தை கடைபிடிக்கும் நாம் எந்த நிலை அடைவோம் என்றெல்லாம் எத்தனை பேருக்கு கேள்விகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்கும் நிலையாகத்தான் ஈஸ்வரப்பட்டர் இங்கே அதற்குண்டான விளக்க உரையாக கொடுக்கின்றார். ஆக இந்த போதனைகளையும் தியானத்தினுடைய முக்கியங்களையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்வதனுடைய நிலை என்ன என்று அவரே இந்த கேள்வியையும் எழுப்பி அதற்குண்டான வினாவுக்கு விடையாகவும் கொடுக்கின்றார். இந்த பூமி தோன்றிய நிலைகள் இதில் உருப்பெற்ற மனித ஆன்மாக்கள் தோன்ற அத்தகைய நிலையில் உருப்பெற வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு இயற்கை சக்தி தான் அதுதான் உருவாக்குகிறது. ஆனால் அந்த இயற்கை சக்தி என்று வெறுமன சொன்னால் அதற்கு ஒரு மூல சக்தி தேவை. அந்த மூல சக்தி யார் என்றால் சப்த ரிஷிகள் தான். அவர்கள் தான் அமில கூட்டு என்ற நிலையில் கொண்டு, அதாவது ஒரு குயவன், அதாவது மண்பானை உருவாக்கக்கூடியவன், மண்ணை அது வணைந்து நீரை ஊற்றி அச்சிலே வார்த்து பல உருவங்கள் கொண்டு வருவது போன்றுதான் சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அகண்ட அண்டத்திலிருந்து வரக்கூடிய சக்திகளை அவர்கள் சேகரித்து அவள் உருவாக்கிய அந்த மண் பாண்டம் என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இந்த பூமியிலே உருப்பெற்ற ஜீவராசிகளும் அதில் வளர்ச்சி பெற்ற மனிதன் வரை வளர்ச்சி பெற்ற நிலைகளும் அது இந்த பூமியில வளர்ச்சி பெற்ற அனைத்துமே அவருடைய அடிப்படையிலே தான் வளர்ந்தது. ஆனாலும் பல கோடி ஆண்டுகளாக எண்ணிலும் கருத்திலும் எடுத்து சொல்ல முடியாத மாற்றங்கள் அடைந்துதான் இந்த பூமியிலே மனிதனும் வளர்ச்சி பெற்று வந்திருக்கின்றன. ஒரே நாளில் இந்த பூமியும் வளரவில்லை, ஒரே நாளில் இந்த மனிதனும் வளரவில்லை. மீண்டும் மீண்டும் சகல நிலைகள் கொண்டு சிறுக சிறுக எத்தனை குண அமிலங்கள் ஒன்றுடன் ஒன்று கலவையாகி அதில் வடித்து வளர்ச்சி பெற்ற நிலைகள் கொண்டுதான் மனிதனாக வந்திருக்கின்றோம். மனிதனாக வடித்த நிலையில் மனித மகசூல், அதாவது மனிதன் முழு முதற் கடவுள் என்ற படைப்பாக இருந்தால் அந்த மனிதன் ஞான ஒளியாக ஞானிகளாக அந்த ஞான ஒளியாக வளர வேண்டும் என்ற நிலைகளுக்குத்தான் சப்த ரிஷிகள் இந்த படைப்பை அவர்கள் படைத்தார்கள். ஒரு விவசாயம் செய்பவன் ஒரு நெல் பயிரை அவன் நெல்லாக விதைத்து அதை எடுத்து நட்டு அவன் வளர்ச்சிக்கு ஆசைக்கு இத்தனை நெல் வர வேண்டும், இவ்வளவு மகசூல் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவன் விதைத்து அதை பக்குவப்படுத்தி பல நிலைகளில் அது பராமரித்து நீரை விட்டு அது களைகளை எடுத்து எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எதையெல்லாம் சேர்க்க வேண்டுமோ சேர்த்து அந்த நெல் மணிகள் அதிகமாக வர வேண்டும் என்றுதான் அந்த பயிரை அவன் வளர்க்கின்றான். அது பயிரை காப்பதற்கு அல்ல, மணிகளை எடுப்பதற்குத்தான். அதுபோன்றுதான் சப்த ரிஷிகள் என்பவர்களும் மனித மகசூலான ஞான ஒளியை எடுக்கத்தான், மனிதர்களை ஞானிகளாக மாற்றுவதற்குத்தான், அந்த நிலையை அடையத்தான் அவர்கள் துடிக்கின்றார்கள். அதற்காகத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தன் செயலின் பலன் மனித இனம், இந்த மனித இனம் தோன்றி இத்தகைய வளர்ச்சி பெறுவதற்கு பல கோடி ஆண்டுகள் ஆகின்றது. அப்படி தோன்றினாலும் வளர்ச்சி பெற்று வந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த வளர்ச்சி அவர் தொடர்ந்து எப்படி விவசாயம் செய்பவன் நெல் மணிகளை எடுத்து தன் உணவுக்கு மற்றவருடைய உணவுக்கு அதுபோக மீண்டும் பயிர் செய்வதற்கு விதை நெல்லாக அவன் எப்படி பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்வானோ அதுபோன்றுதான் இந்த பூமியுடைய சுழற்சியிலும் மனித மகசூல் காண வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் மனிதனுடைய விதை நெல் என்று சொல்லுகின்றமே அதுபோன்று மனிதனுடைய ஜனனத்திற்கு அது தேவைப்படுகின்றது. அதாவது பயிர் செய்ய வேண்டும் என்றால் இந்த மனிதனை அவர்கள் காக்கக்கூடிய நிலைகளாக அவர்களுக்கு அது தேவைப்படுகின்றது. அது மீண்டும் இல்லாதபடி ஆகிவிட்டால் அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. அதை ஒத்துத்தான் பல நிலைகளில் சப்த ரிஷிகள் இங்கே நம்மை தேடி வருகின்றார்கள். மனித கரு தோன்றி இதுநாள் வரை அந்த அவர்களுடைய ஒளி வட்டத்திலே கலக்கும் நிலை கொண்ட ஆன்மாக்களின் வளர்ச்சியை காண பல காலமாக பல செயல்களாக அவர்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக சுழன்று வருகின்றார்கள். ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் அவருடைய ஈர்ப்பட்டத்திலே சென்று ஆன்மாக்கள் ஒளி சரீரம் பெறுவது மிகவும் குறைந்தே காணப்படுகின்றது. அதனால்தான் அந்தந்த காலகட்டங்களில் அந்த சப்த ரிஷிகளே பூமிக்குள் அவதாரமாக எடுத்து அவர்கள் மகான்களாக இங்கே தோன்றி அதன் வழியிலே பல நிலைகளை மக்களுக்கு போதித்து தன்னுடைய ஈர்ப்பின் வட்டத்திலே கொண்டு செல்லும் நிலையாக அவர்கள் இதையெல்லாம் செயல்படுகின்றார்கள். மகான்கள் தோன்றிய நிலையெல்லாம் தான் வளர்ந்த பூமியின் சக்தியிலிருந்து தன் சக்தியின் பலனை பெற்றதான் மீண்டும் அவருடைய சக்திக்கும் செயல் வளர்ப்பு. ஒரு விவசாயிக்கு விதை நெல் எவ்வாறு முக்கியமோ அதுபோன்றுதான் ஞானிகளுக்கு மனிதனுடைய வித்துகள் மிகவும் முக்கியம். அப்படி இருந்தால்தான் அவர்கள் ஜீவனை அவர்கள் வளர்த்துக் கொள்ள முடியும். இந்த சூரியனை சுற்றி உள்ள 47 மண்டலங்களில் பூமியில் மட்டும்தான் மனித ஆன்மாக்கள் வாழ முடிகின்றது. அதுவும் இந்த காலகட்டத்திலே இந்த சுழற்சி வட்டம் முடியக்கூடிய தருணத்திலே இந்த பூமியும் மாற்றத்திற்குண்டான நிலைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் மிக குறுகி வந்ததால்
அவர்களுக்கு அந்த ஜனனம் மனிதனை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. அது அந்த அடிப்படையில் தான் இங்கே சுழன்று வருகின்றார்கள். அது காற்று மண்டலமே இன்று நம் பூமியை விஷக்கோளமாக சுழலும் இந்த கலியில் தன்னுடைய வளர்ச்சி நிலையின் மாற்றத்தின் போது மனிதன் தன்னைத்தானே அறிந்து கல்கி என்ற நிலையை அடையக்கூடிய நிலையாக ஒவ்வொருவரும் வளர்ச்சியின் பாதைக்கு தாமே முன்வந்து வளர்ச்சியின் பாதையில் வந்தால் சப்தரிஷிகளுடைய ஒளி கூட்டு அதிகப்படும். காரணம், இந்த அணுகுண்டுகளோ விஷகுண்டுகளோ வெடிப்பதற்கு முன் இத்தகைய வளர்ச்சி பெற்றால்தான் அவருடைய வளர்ச்சிக்கும் வளர்ச்சி கூடும். அந்த அடிப்படையில் தான் இன்று காக்கும் நிலையாக இன்று எவ்வளவோ உலக போர்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் இதுவரை இன்னும் அந்த அணுகுண்டுகளோ மற்ற நிலைகளோ அவர்கள் எதுவும் உபயோகிக்காதபடி இதற்குள் அந்த விதை நெல்லை விவசாயி சேகரிப்பது போன்று ஞானிகளை ஞான விதைகளை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் இன்னும் என்னுடைய செயல்களை செயலாக்கி கொண்டு போகின்றார்கள். ஆக இத்தகைய சூழ்நிலையில் அனைத்துமே மடியப் போகின்றன என்று ஒரு காலகட்டம் வந்தாலும் இதில் ஞானம் பெறுபவன் அல்லது இந்த ஈர்ப்போட்டத்தில் சிக்குபவன் சப்தரிஷிகளுடைய கூட்டு ஈர்ப்புக்குள் சிக்குவன் மட்டும் எப்படி தப்பிக்கின்றான் அல்லது எப்படி தப்ப முடியும் அல்லது இது எப்படி சாத்தியமாகும் அல்லது நாம் எப்படி தப்ப முடியும் என்ற கேள்விக்கு ஒரு பானையிலே நாம் அரிசியை போட்டு அதை சோறாக நாம் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் அந்த பானையிலிட்ட அரிசி எல்லாம் வெப்பத்தினால் அந்த நீர் சக்தியை கலந்து சாதமாக ஆகின்றது. ஆனால் அதில் தெரியாமல் ஒரு கல் அதற்குள் இருந்தால் அந்த கல் முதலில் எப்படி கல்லாக இருந்ததோ அந்த அரிசி சோறாக மாறினாலும் அந்த கல் கல்லாகத்தான் இருக்கின்றது, அது வேகுவதில்லை. இதை போன்றுதான் இந்த பூமியின் உற்பத்தியானதுதான் பானையும் கல்லும் அடுப்பும் விறகும் எல்லாமே. ஆனாலும் இதனுடைய வளர்ச்சி கொண்டு தீ எரிந்து அந்த உஷ்ணத்தின் தன்மை கொண்டு அரிசி சோறாக மாறினாலும் அந்த சக்தி உஷ்ணத்தை ஏற்றிக்கொண்டாலும் இந்த நீர் ஆவியாகி சோறாக மாறினாலும் அது வெந்தாலும் இந்த கல் மட்டும் உஷ்ணத்தை தான் ஏற்றுகின்றோம். ஆனால் அந்த கல் அப்படியே உள்ளது. அதுபோன்றுதான் இன்றைய காலகட்டத்தில் நாம் மாமகரிஷி ஈஸ்வரய குருவில் காட்டிய அருள் வழிப்படி அந்த சப்தரிஷிகளுடைய முயற்சிப்படி நாம் அவர்கள் அருள்வட்டத்திலே இணையும் நிலையாக அந்த சக்தி பிம்பத்தின் ஞானத்தை நாம் பெற்றோம் என்றால் இந்த பூமியின் மாற்றத்தினால் நீரோ நெருப்போ விஷவாயோ அல்லது அணுகுண்டுகளோ வேற எந்த நிலையில் வந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய இந்த ஒளியை அது எந்த பின்னமும் படுத்த முடியாது. நமக்கு எத்தகைய தீமைகளும் செயல்படுத்த முடியாது. சாதத்தில் கொதித்து வந்த அந்த கல்லை போன்று நாம் தப்ப முடியும் என்று மாமகரிஷி ஈஸ்வரய குருவர் நமக்கு இந்த கேள்விக்கு பதிலை தெளிவாக ஊட்டுகின்றார். அவர் சொன்ன முறைப்படி அந்த சப்தரிஷியுடைய அருள்வட்டத்தில் நாம் இணைந்து வாழ நாம் இந்த வாழ்க்கையை நாம் இந்த பொன்னான நிலைகள் கொண்டு அவர் சொன்ன நிலைகளை கடைபிடித்து அருள்வழியில் நாம் வாழ வேண்டும் என்று உறுதிப்படுத்தி கல்கி என்ற நிலையை நாம் அனைவரும் அடைய வேண்டும் என்று நாம் உறுதிப்படுத்துவோம் என்பதற்குத்தான் இந்த உபதேசத்தை நமக்கு தெளிவாக்கி நம் மனதில் எழும் கேள்விகளுக்கு ஐயங்களுக்கு தெளிவாக இதில் விடை கொடுக்கின்றார்கள் ஈஸ்வர பற்றவர்கள்.